ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி வந்துட்டு எனக்கு வேலை கிடச்சிச்சு, வேலை அதுவும் 35,000 சம்பளம்னு சொல்லும் போது என்னோட பெட்ரோல் செலவே அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, கிடைச்ச வேலைக்கு ரொம்ப குறைவாலாம் நீ பேச வேணாம், எங்கள் வீட்டுக்கு இது அதிகம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காசு மேலே காசு வந்து அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுவிட்டு 2 பேர் பாடிட்டு இருக்காங்க. சரிடா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தினதெல்லாம் போதும்ப்பா, உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நடந்து வந்துட்டே இருக்க வழியில் சக்தி வந்து யோசிச்சுட்டே வராங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது யாரை தலைவராக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க கேப்பில் சரி அவங்க மாமனாருக்கு போய் உபதேசம் சொல்லுவோன்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த நம்ம சிவபெருமானுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த முருகர் மாதிரி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவங்க வராங்களாம். சிக்கல் சிவபதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர வந்து சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் மாமான்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து வேலைன்னு தான் நிப்பாட்டணும்னு தெரியும் மாமா, நீ வேலை தான் நிப்பாட்ட வைக்க போகிறீங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவரை யோசிக்க வச்சுக்கிறாங்களாமா. யோசிங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு வேளை யோசிச்சவர் என்ன நினச்சாரோ, வெளியே வந்து திடீர்னு பார்த்தா தலைவராக இருக்கக்கூடிய தகுதி என் மவனுக்கு சின்ன மவனுக்கு தான் இருக்குது, இவன் தான் சிக்கல் சிவபதியோட மறு உருவம்னு சொல்லிட்டாரு. டேய் அப்பாடா சாமி எங்கடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, தென்னரசு நின்று தான் அந்த சங்கமே அப்படியே உடஞ்சி போயிருக்கோம், வேஸ்ட்டு வியாபார சங்கமே இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சவர் சரி நல்ல முடிவு இப்பயாவது எடுத்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்புத்தி இருக்கணும் இல்லைன்னா சுயபுத்தி இருக்கணும், சொல்புத்தி இருக்கு போல கற்புன்னு கற்பூர புத்தி மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த இன்ப செய்தியை கேட்ட உடனே தென்னரசு மூஞ்சி போனது பார்க்கணுமே, ஐயோ சக்தி ஏதோ பேசிட்டு போனதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டாரு நம்ம அப்பான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதான் உங்கள் அப்பா வளருது தம்பி, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.